ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் இயர் அண்ட் பொனான்சா ஆஃபர் பற்றி பார்க்கலாம். இந்த ஆஃபரில் கூகுள் அண்ட் சாம்சங் மொபைல் ஃபோன்ஸ், சோனி VR2 ஹெட்செட், GoPro கேமரா, கூகுள் அண்ட் சாம்சங் வாட்சஸ், கேமிங் சேர், JBL ஸ்பீக்கர், ஃப்ரீ ஃபயர் லிமிடெட் எடிஷன் ஃபேன் கிட், மினி கிளிப் லிமிடெட் எடிஷன் ஃபேன் கிட், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் கூகுள் ப்ளே அடிடாஸ் ஹூடி, ஃபாஸ்ட் ட்ராக் சன்கிளாஸ், மொக்கபோரா பேக் இந்த மாதிரி நிறைய ப்ரைஸஸ் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த கண்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும். செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டாப் ரைட்டில் உங்களோட கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் காட்டும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா உங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் இங்கே ப்ளே பாயிண்ட்ஸ் காட்டும். அதை கிளிக் பண்ணி அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணால் உங்ககிட்ட எவ்வளோ கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் இருக்குன்னு காட்டும். இந்த கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸில் மொத்தம் 4 லெவல்ஸ் இருக்குது. பிரான்ஸ், சில்வர், கோல்டு அண்ட் பிளாட்டினம். நீங்கள் 0லேருந்து 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிரான்ஸ் லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 250 to 1000 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் சில்வர் லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 1000லேருந்து 4000 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கோல்டு லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 4000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பிளாட்டினம் லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 4 லெவல்ஸில் நீங்கள் இருக்க லெவல்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பெரிய ப்ரைஸஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறதுனா, ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் புக்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ப்ளே பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜில் இருக்க இந்த பர்க்ஸுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா கிளைம்னு ஒரு பட்டன் காட்டும். எல்லாருக்குமே வீக்லி கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் ப்ரைஸாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த கிளைம் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு இன்னொரு பேஜ் வரும். அங்கே அந்த ரிவார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ரிவார்டாக கிடைக்குதுன்னு காட்டும். இதில் அப் டு 10,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ரிவார்டாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட இப்போ கம்மியான கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது ஆப்ஸ் ஆர் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டு அண்ட் பிளாட்டினம் லெவல்ஸ்குள்ளே என்டர் ஆகி நீங்கள் பெரிய ப்ரைஸஸ் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்ன்கிற டேப்பில் பாயிண்ட்ஸ் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். சில கேம்ஸை பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு 3x 4x அது மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பர்க்ஸ் டேபுக்கு ஃபஸ்ட்டு போய்க்கணும். போனீங்கன்னா இது மாதிரி ப்ளே பாயிண்ட்ஸ் இயர் அண்ட் பொனான்சா அப்படின்னு காட்டும். அதில் என்டர் நவ் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு வெப்சைட்குள்ளே போகும். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு சைன்இன் வித் கூகுள்னு கேட்கும். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணனால எனக்கு அப்படி காட்டல. சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இதை மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுக்கு யூ ஹேவ் 1 டிக்கெட்னு காட்டும். இந்த 1 டிக்கெட் யூஸ் பண்ணி நம்ம இதில் ஏதாவது ஒரு கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் ஆல் மெம்பர்ஸ்க்குன்னு ஒரு கண்டெஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் இந்த 1 டிக்கெட் வச்சு நீங்கள் இது 3ல் ஏதாவது ஒரு ப்ரைஸ்க்காக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் கோல்டு ஆர் பிளாட்டினம் மெம்பராக இருந்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க கண்டெஸ்ட் எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி ஒரு டைம் கிளிக் பண்ணி இந்த பேக்கோட கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 25,437 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் 80 பேருக்கு இந்த ரிவார்ட் கொடுப்பாங்க. இந்த கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் வழியாக போகக்கூடாது. இது ஆன்லைனில் யாராவது ரெஃபரல் கோட் ஷேர் பண்ணியிருப்பாங்க. கோல்டு ஆர் பிளாட்டினம் மெம்பர் அவங்களோட ரெஃபரல் கோடை ஷேர் பண்ணியிருப்பாங்க. பிரான்ஸ் அண்ட் சில்வர் மெம்பர்ஸ்க்கு இந்த ரெஃபரல் கோட்ஸ் இருக்காது. கோல்டு அண்ட் பிளாட்டினம் மெம்பர்ஸ் தான் மற்றவங்கள இன்வைட் பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு இது மாதிரி கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் ரெஃபரல் கோட்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி காட்டும். playpoints.withgoogle.com அதோட சேர்த்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் 2 or 3 கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட ப்ளே பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் அடிக்கடி செக் பண்ணி இது மாதிரி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்டே வரலாம். அந்த பர்க்ஸ் டேப்பில் போயிட்டு அந்த கிளைம் பட்டனை வீக்லி ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறது, அப்புறம் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கூகுள் ஃபியூச்சர் கண்டிப்பாக இதே மாதிரி கண்டெஸ்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. அதெல்லாம் நம்ம இந்த கோல்டு அண்ட் பிளாட்டினம் மெம்பர்ஸ்க்கு கிடைக்கிற கிஃப்ட்டை நம்ம வின் பண்ணிக்கலாம். இந்த கண்டெஸ்ட் December 23rd 2025 இருந்து January 5th 2026 வரைக்கும் இந்த கண்டெஸ்ட் ரன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் January 5th உங்களால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் முடியுதோ கேதர் பண்ணி கோல்டு ஆர் பிளாட்டினம் லெவல்ஸை ரீச் பண்ணி இந்த கண்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த கண்டெஸ்ட்டில் வின் பண்ணுற வின்னர்ஸ் லிஸ்ட் January 10th அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வின் பண்ணுறவங்களோட ஐடியை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டெஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.